ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற கிளாஸ் என்ன கேட்டிங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப பேசிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் சிஸ்டம்ஸ் அதான் பார்க்க போகிறோம். நம்பர் சிஸ்டம்ஸ்னால் என்ன, பேசிக்காக நம்பர்னால் என்ன, மேத்தமெட்டிக்ஸில் நம்பர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போது நம்பர் சிஸ்டம்ஸ் பார்க்கும்போது பொதுவாக நம்பர்னால் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மொத்தமே இவ்வளோ தான் நம்பர்ஸ். இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 1,58,234 அப்படின்னு பார்த்தாலும் இந்த நம்பருக்குலாம் நம்ம கொண்டு வர முடியும். 1534 சொன்னாலும் 1, 5, 3, 4. ஸோ எந்த நம்பர் நீங்கள் ஃபார்ம் பண்ணாலும் ரிப்பீட்டேஷன் மட்டும் தான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பேசிக்காக உங்களுக்கு என்னது, 0ல் இருந்து 9 வரைக்கும் தான் நம்பர்ஸு. அதை நீங்கள் திருப்பி போட்டு நீங்கள் நம்பர் எவ்வளோ நாளும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுதான் மேத்தமெட்டிக்ஸோட ஸ்பெஷாலிட்டி. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் தான் சொல்லிட்டே போகலாம். ஆனால் உங்களுக்கு இந்த ரிப்பீட் ஆக உங்களுக்கு எண்டே கிடையாது, இன்ஃபினிட்டி நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். அது மைனஸ் ஆரம்பித்தா மைனஸ் இன்ஃபினிட்டி, ப்ளஸ் ஆரம்பித்தா ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா என்ன கேட்கிங்களா, வேறு ஒன்றுமே கிடையாது. இன்ஃபினிட்டினா இதுதான் சிம்பிள், அதுக்கான சிம்பிள். அப்போ இன்ஃபினிட்டிங்கும் போது உங்களுக்கு என்னென்னா அளவே கிடையாது, அளவற்றது தான் உங்களுக்கு இன்ஃபினிட்டி சொல்லுவாங்க. சரி, இப்போ 0லேருந்து போகுது 1, 2 இந்த மாதிரி சொல்லிட்டே போகிறோம். இந்த நம்பர் சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். நம்பர் சொல்லிட்டேன், அது என்னங்க நம்பர் சிஸ்டம் அப்படி தானே கேட்குறீங்க. அது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. நம்பர் சிஸ்டம்னா ஒரு 5 டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம் இருக்குது. நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், ரியல் நம்பர், இன்டீஜர், ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர், ஒரு 6 டைப் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நேச்சுரல் நம்பர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒன்றுமே இல்லை, தமிழில் இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேச்சுரல் நம்பர். ஓகே, நேச்சுரல் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. 1லேருந்து ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே நேச்சுரல் நம்பர். 1, 2, 3 டாட் போய்கிட்டே இருக்கும். எங்கே முடியுதுன்னே தெரியாது. இப்போ 9 நீங்கள் சொல்லிட்டீங்க, 9ஓடலாம் முடியாது. 9க்கு அப்புறம் 10 இருக்குது, அப்போ 1, 0 வந்துடுமா, அப்புறம் 11, 1, 1, 1, 2 அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எண்டே கிடையாது, ஸோ போய்கிட்டே இருக்கும். அப்போ நேச்சுரல் நம்பர் பார்க்கும்போது 1லேருந்து ஆரம்பிக்கும். அடுத்து ஹோல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஆரம்பிக்கிறது 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டே 0 தான். அப்போ 0, 1, 2 டாட் போய்கிட்டே இருக்கும், எங்கே முடியுதுன்னே தெரியாது. இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு நம்பர் சிஸ்டம் இருக்குது. சரி, அடுத்து என்ன சொன்னேன், இன்டிஜர்னு சொன்னேன். ஓகே, இன்டிஜர் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு நம்பர் அப்படின்னா 0, 1, 2, 3 பாசிட்டிவ்ல இருக்குன்னா கண்டிப்பாக அதோடைய நெகட்டிவ் ஒன்று இருக்கும். அப்போ நம்ம படிச்சிருப்போம், நம்பர் லைன் ஒன்று படிச்சிருப்போம். 0, 1, 2, 3 இது போய்கிட்டே இருக்கும். -1, -2, -3 இந்த மாதிரி -0 + 2 கலந்து வருது பார்த்தீங்களா, இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டிஜர். -1, 0, 1 டாட் அதே மாதிரி இங்கே -2, -1, 0, 1, 2 டாட் போய்கிட்டே இருக்கும். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர், ஒரு 3 சிஸ்டம் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சில நம்பர் இங்கே பார்த்துருப்பீங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 உங்களுக்கு இப்படியே தான் இருக்குது. ஒரு சில நம்பர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படின்னா 1/2, -3/4, 5/6 இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்கும், நியூமரேட்டர், டினாமினேட்டர். இந்த மாதிரி டைப்பில் வரும்ல, இந்த மாதிரி டைப் வரக்கூடிய நம்பர் சிஸ்டம் பேர் என்ன கேட்டிங்கன்னா ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரேஷனல் நம்பர் ஃபார்மேட் என்ன கேட்டிங்கன்னா P/Q அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த Pயும் Qவும் என்ன கேட்டிங்கன்னா இன்டிஜர். ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ்லேயும் ஃப்ராக்ஷன் வரும், பாசிட்டிவ்லேயும் ஃப்ராக்ஷன் வரும். ஸோ அந்த Pயும் Q உங்களுக்கு என்ன இன்டிஜரில் வந்துடும், அவ்வளோதான். ஸோ இது ரேஷனல் நம்பர். ஓகே, இர்ரேஷனல் நம்பர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் இர்ரேஷனல் நம்பர். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ரேஷனல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிடும் 0.5 அப்படின்னு கிடச்சிடும். இப்போ 3/4ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 0.75 அப்படின்னு கிடச்சிடும். ஆனால் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் ஒரு சில வேல்யூஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு, உங்களுக்கு நம்பர் எண்டிலே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, எண்டே ஆகாமல் போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டாபிக் வரக்கூடிய நம்பர் சிஸ்டம் என்ன கேட்டிங்கன்னா இர்ரேஷனல் நம்பர்.
உங்களுக்கு வந்து p/q ஃபார்மேட்டில் இருக்காது, உங்களுக்கு எண்டே இருக்காது. இப்போ 0.534423 அப்படி டாட் போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு டாபிக் எல்லாமே உங்களுக்கு வந்து இர்ரேஷனல் நம்பர். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு டாபிக் என்ன கேட்டிங்கன்னா ரியல் நம்பர். ரியல் நம்பர் என்ன கேட்டிங்கன்னா நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர், ரேஷனல், இர்ரேஷனல், இது எல்லாத்தோடைய பெருசு. இந்த ரியல் நம்பருக்குள்ளே தான் உங்களுக்கு நேச்சுரல் நம்பர் இருக்குது, ஹோல் நம்பர் இருக்குது, இன்டிஜர் இருக்குது, ரேஷனல் இருக்குது, இர்ரேஷனல் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் தாங்கி வச்சுருக்கிற ஒரே நம்பர் சிஸ்டம் கேட்டிங்கன்னா ரியல் நம்பர் சிஸ்டம். அதுதான் நம்ம மொத்தம் மேக்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரியல் நம்பரை தாண்டி ஒன்று இருக்குது, காம்ப்ளெக்ஸ் நம்பர். பட் ஆனால் லோயர் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி ரியல் நம்பர் சிஸ்டம் தான். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்கும்போது நமக்கு 11th 12th ஹையர் ஸ்டடீஸில் மட்டும் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும். ஸோ ரியல் நம்பர் சிஸ்டம்ன்றது ஒன்றுமே இல்லை, அதோடைய சிம்பிள் வந்து ஆர். ரியல் நம்பர் தான் எல்லாத்துமே இருக்கும். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர், இர்ரேஷனல், ரேஷனல் எல்லாமே ரியல் நம்பருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ரியல் நம்பர் தான் இருக்கிறதுலே பெருசு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்த்தது நம்பர் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இது அடிப்படையில் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ ஹவ் எனி doubts, please mail to comment box. Please like this video, share this video to your friends. Thank you for watching. Thank you so much.